வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். என் பேக்ரவுண்டில் இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்குறது விழாவுடைய வீடியோ தான். ஈஸ்ட் தாம்பரத்தில் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு டெவலப்பிங் ஏரியாவில், இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 15 மினிட்ஸ், இந்த நியூ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து 15 மினிட்ஸில் ஒரு பெரிய ஒரு டவுன்ஷிப்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விழா கம்யூனிட்டி. 200க்கும் மேற்பட்ட விலாஸ் இருக்குது. 100% லேண்ட் ஓனர்ஷிப்பு, யூடிஎஸ் கான்செப்ட் எதுவும் கிடையாது. சோலாரோட போட்டு கொடுக்குறாங்க. ஸோ விழா ஸ்டார்டிங் ஃப்ரம் 90 lakhs ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷன் அப் டு 2 crores வரைக்கும் இருக்குது. அது என்னன்றதெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக சைஸஸ் அவைலபிள் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைமாக ஹாப்பி ஹோம்ஸில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஹாப்பி ஹோம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி சேனல். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போயிட்டு வீடியோ எடுத்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வீட்லேயோ உங்களுடைய கன்வீனியன்ட் டைம்லேயோ உங்களுக்கு மறுபடியும் யூடியூப்பில் நம்மளுடைய சேனலில் வைக்கிறோம். இதனால் உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா வெயிலில் மழையில் காற்றுல போய் அலையத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 10 ப்ராப்பர்ட்டி பார்த்து வந்து நூடுல்ஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டில் உட்காந்தபடியே பல வீடியோஸை நீங்கள் வந்து பார்த்துட்டு, பல ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்களோ, அதே கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இது நம்மளுக்கு செட் ஆகும், இது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு முடிவு பண்ணி நீங்கள் செட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் போயிட்டு நீங்கள் வாங்கலாம். அப்போ உங்களுடைய நேரமும் அலைச்சலும் மிச்சமாகும். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் பொருந்தும். இந்த வீடியோ அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் ஷூட்டில் நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பரனூர் டோல்கேட்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டட் டெவலப்மெண்ட்டுக்கு போயிருந்தோம். 2000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டு. அப்புறம் மறைமலை நகரில் ஒரு ஷூட் ஒன்று பண்ணோம். 2790 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட். எல்லாம் நெகோஷியபிள் ப்ரைஸஸ். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. செப்பரேட் வீடியோஸ் ஆல்ரெடி வந்துருக்கு. ஒரு பார்க்கலன்னா அதெல்லாம் பாருங்கள். அண்ட் அதே சரௌண்டிங்கில் உங்களுக்கு மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ளேயும் லேஅவுட்ஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு பிளாட் வேணும்னாலும் இருக்குது. யூ கேன் கால் திஸ் நம்பர், ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். அண்ட் இதை தாண்டி ஹாப்பி ஹோம்ஸில் வேர் ஆல்சோ கமிங் அப் வித் வெப்சைட். ஒரு டெடிகேட்டட் சிம்பிள் யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெப்சைட் வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் வந்து ஓகே எனக்கு இந்த வீடியோ செட் ஆகாத வெப்சைட் இருந்தால் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதுக்கு மேலே கேட்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. வில் லெட் யூ நோ ஒன்ஸ் வெப்சைட் இஸ் ரெடி ஃபுல்லி ஆப், வி வில் டெஃபினெட்லி லெட் யூ நோ. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு அங்கேயும் தேவைப்படுது. ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீடை இன்ச் பை இன்ச்சாக பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ரோட்ஸ் எல்லாமே வந்து இந்த கம்யூனிட்டிக்குள்ளே நல்லா ப்ராடாக போட்டிருக்கிறாங்க. இது ஒரு 200+ விலாஸ் வரக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. எல்லாமே 3 BHK தான். முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன், சாரி. இது வந்து நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு மாடல் வில்லாவாக கட்டியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 BHK இருக்குது, இல்லை கொஞ்சம் 4 BHK வில்லா வேணும், ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா எஸ் டூவபிள். நிறைய கஸ்டமைசேஷன் வந்து முன்னாடியே வந்து பாசிபிள். நீங்கள் அக்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் 8 monthsலேயே உங்களுக்கு விலாஸ் வந்து டோட்டலாக ரெடி ஆகிடும். இப்போ இது பாருங்க, நான் வந்து இப்போ ஒரு இந்த பிளாட்ஃபார்ம் மேலே நிற்கிறேன். அடியில் வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் வந்துருக்கு, ஃபுல்லாகவே வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து சென்ட்ரலைஸ்டு பைப் கனெக்ஷன் வந்து போட்டு கொடுக்குறாங்க. தேவைன்னா நம்ம போர் உள்ள போட்டுக்கலாம். உங்கள் டேங்க்லேருந்து டைரெக்டாக வந்து வாட்டர் சப்ளை ஆகுது. 50+ அம்யூனிட்டிஸோட கிளப் ஹவுஸ் வந்து உங்களுக்கு இருக்குது உள்ளுக்குள்ளே. டோட்டல் அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 50+ அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க. கிளப் ஹவுஸ் வித் ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி. மற்றபடி நம்மளுக்கு தேவையான இந்த பார்க்கு, என்டர்டைன்மெண்ட் ஜோன்ஸு, இன்டோர் அவுட்டோர் பார்ட்டி ஹால்ஸ், இது எல்லாமே இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் 3 BHK வில்லா கம்யூனிட்டி. பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் கஸ்டமைஸ் தட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே சரௌண்டிங்கில் ஏகப்பட்ட ஸ்கூல் இருந்தாலும் கம்யூனிட்டிக்குள்ளேயே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலும் இருக்குது. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாம்பாக்கம் வந்து இங்கேருந்து 15 மினிட்ஸ், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து 15 மினிட்ஸ் ட்ரைவ் தான். ஸோ கனெக்டிவிட்டிக்கும் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் சரௌண்டிங் ஏரியாவில் இருக்குது. சவுத் ஆஃப் சென்னை வந்து சென்னையில் வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு இடம். பயங்கரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியல் இருக்கிறதுன்னு எல்லாருமே வந்து அதை ஒத்துக்கிறாங்க. நீங்கள் கூட இன்டர்நெட்டில் ஒரு சர்ச் பண்ணி பார்க்கலாம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வளரும். ஏன்னா இப்போ சென்னைக்குள்ளே இந்த பட்ஜெட்லலாம் ஒரு வீடு வாங்குறது அப்படின்னா அண்ணா நகரில், முகப்பேரில், அடையாறில், பெஸ்ட் நகர்லலாம் இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ அதனால் வந்து நீங்கள் அடுத்தது ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக நீங்கள் வந்து இந்த மாதிரியான கம்மியாக இருக்கக்கூடியது ஏர்லியாக ஃபைன் பண்ணி அதில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு வச்சிங்கன்னா ஒரு டவுன் த லைன் ஒரு 5 years ஒரு 10 yearsல உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்கக்கூடியது இருக்கும். ஸோ ஸ்மார்ட்டாக அந்த மாதிரி தான் நம்ம யோசிச்சு பார்க்க முடியும் இல்லையா. கமிங் பேக் டு திஸ் ஹவுஸ், இது வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு வில்லா. ஸோ 1000 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பில்டப் வந்து அரௌண்ட் ஒரு 1600, 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கூட நீங்கள் பில்டப் இருக்குது. G+1 தான் அதனுடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷ் ஸ்டைலில் இந்த மாதிரியான வெளியில் ஃபுல்லாகவே எக்ஸ்டீரியர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த வெயிலெல்லாம் உள்ளே வாங்குறதும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த டைல்ஸ் போட்டு பிரிட்டிஷ் ஸ்டைலில் அந்த எலிவேஷன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. பார்க்கிங் ஏரியா, இப்போ நான் நிற்கிறது வந்து பார்க்கிங் ஏரியா, கவர்ட் கார் பார்க்கிங் ஏரியா செப்பரேட்டாக இருக்குது. நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க, எனி கஸ்டமைசேஷன் இஸ் பாசிபிள். அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். இங்கே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ப்ளஸ் எவ்ரி ஹவுஸ் கம்ஸ் வித் சோலார். உங்களுடைய வீட்டுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி சோலார் பேனல்ஸ் வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. டே டைம் ஃபுல்லாகவே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எக்யூப்மெண்ட்ஸும் யூ கேன் ரன் வித் சோலார். நைட் டைம் யூ கேன் ரிலை ஆன் தி கிரிட், நம்ம வெளியில் கிரிட். ஸோ இதை பற்றி வேணும் இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம்.
வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கார்டன் ஸ்பேஸு இந்த பிளான்ஸ்லாம் வைக்கிறதுக்கு. எல்லா வீட்லேயும் ஒரு செட் பேக் வருது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த வீட்டோடைய இந்த விலாவுடைய செட் பேக் 3 சைடு ஓப்பன் செட் பேக் கொடுக்குறாங்க. டோட்டலி இண்டிபெண்ட் விலா, 100% லேண்ட் ஓனர்ஷிப். ஸோ இந்த விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டு பாருங்களேன், 5 ஸ்டெப்ஸு மேலே ஹைட் ஏற்றி கட்டியிருக்காங்க. ஒரு 5.5 அடி கிட்ட வந்து உங்களுக்கு மினிமம் ஹைட்டு மெயின் ரோட்லேருந்து ஏற்றிருக்காங்க. அதுவே உங்களுக்கு இல்லை, ரோடே பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 3 அடி கீழே இருந்து ஏற்றிருக்கிறாங்க. அந்த பக்கம் பாருங்கள், கீழே பள்ளத்தில் இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து அதுக்கு மேலேயும் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் நாளைக்கு ஏதாவது புதுசாக அதுக்கு மேலே ரோடு போட்டாலோ இல்லை ஹைட் ஏற்றினாலும் சரி, இல்லை வந்து எந்த விதத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அண்ட் ஃப்ளட்டிங் இஷ்யூஸை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கே டெடிக்கேட்டட் ஃப்ளட்டில் லைன்ஸ் இருக்குது, ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ இன்சைட் வாங்க. டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் டோரு, ப்ராப்பர் வுட்டன் டோர் போட்டிருக்காங்க. இது ரொம்ப நீட்டாக இருக்குது. உங்களுக்கு வென்டிலேஷன் சூப்பராக இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன், இந்த பக்கம் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு ஃபுல்லி வந்து செக்யூர்டு கம்யூனிட்டின்றதால உங்களுக்கு இதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உள்ளுக்குள்ளே கம்யூனிட்டிக்குள்ளே யாராவது வரணுன்னாலே பல லேயர் ஆஃப் செக்யூரிட்டியை க்ராஸ் பண்ணி தான் வருவாங்க. ஸோ ஸோ அதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது இங்கே கிரில் இல்லையா அப்படிலாம் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. சவுண்ட் ப்ரூஃப் கிளாஸ் போட்டிருக்காங்க, நல்ல பெரிய சைஸு. லுக் அட் திஸ் விண்டோ. இதுவுமே இப்போ நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான். இதில் எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் சேஃப்டி கிரில் வந்து போட்டிருக்காங்க சைடில் இருக்கிறதால. இதுவும் அவ்வளோ பெரிய நல்ல வெளிச்சம். சும்மா அந்த லைட்டு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணல. நாங்கள் வந்து தான் போட்டோம், எந்த ஹெல்ப்பும் பண்ணல. ஹியர்ஸ் யுவர் ஓப்பன் கிச்சன். அதுக்கும் ஒரு எக்ஸாஸ்ட் ஒன்று இந்த பக்கம் மேலே இருக்குது, இந்த பக்கம் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. நல்ல வென்டிலேஷன் இருக்குது. ஓப்பன் கிச்சன் தான் இது. கீழே நீங்கள் அழகாக அதை வந்து மாடுலர் கிச்சன் செட்டப்லாம் போட்டிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஆகிடும். காமன் டாய்லெட் பாத்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே உங்களுடைய கெஸ்ட் யாரை யூஸ் பண்ணுறதுக்கு அட்டாச்சு தான் இது. ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கிறாங்க இதில். ஆமாம், ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஷவர் ஏரியா, ட்ரை ஏரியா இந்த பக்கம் இருக்குது. வெளியில் வந்து வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டைனிங் நீங்கள் இந்த பக்கம் வச்சுக்கலான்றதால அது கேல்குலேட் பண்ணி இங்கே வாஷ் பேஷன் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ரூம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு எல்டர்ஸ் இருக்கிறாங்க, சீனியர் சிட்டிசன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரூமு கொடுத்துடலாம். இல்லை கெஸ்ட் ரூமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். You have a window for the ventilation here at this side. ஸோ இந்த ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 12, 10 அடிக்கு 12 அடி சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ரூம் இது. இதுவே இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹால் அண்ட் டைனிங் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 10னா வந்து 20 அடி, 20 அடிக்கு உங்களுக்கு 10 அடி அந்த பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஹால் சைஸ். கிச்சனுமே ஒரு ரூம் சைஸில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன சைஸ் இருக்குது, இப்போ ஃப்ளோர் பிளான் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வில் ஷேர் த பிடிஎஃப். ஸோ இதனுடைய மல்டிபிள் ஃப்ளோர் பிளான்ஸ் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஃப்ளோர் பிளான்ஸில் நீங்கள் ரூம் சைஸை இந்த மாதிரி நம்பர்ஸில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ எல்லா ரூம்லேயும் அதை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வில் ஷேர் யூ த பிடிஎஃப் அண்ட் வாட்ஸ்அப் மூலயமா. அண்ட் தென் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன சைஸ் இருக்கும். நம்ம மேலே போகலாம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரைனைட் போட்டிருக்காங்க, பிளாக் கலர் கிரைனைட் போட்டிருக்காங்க. சைட் கிரில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபேமிலி ஸ்பேஸு, லவுஞ்ச் ஏரியா நீங்கள் சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ஹாலில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே சைஸ் விண்டோ வித் கிரில் கொடுத்துருக்குறாங்க. ஒன்ஸ் அகேன் அருமையான ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. மொட்டை மாடி போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே இருக்குது. இந்த வழியாக நம்ம மொட்டை மாடி போயிடலாம். இங்கே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இங்கே ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க. வாங்க ஃபஸ்ட் இந்த ரூமுக்கு போய் பார்ப்போம். ஸோ இந்த ரூம் வந்து உங்களுக்கு பால்கனியோட வருது. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 6னா ஒரு 12 அடிக்கு ஒரு 10 அடி இருக்கும். ஸோ எக்ஸாக்ட் நம்பர் நான் சொன்ன மாதிரி ஆஸ் ஃபார் தோஸ் திங்ஸ் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றோம். அந்த ஃப்ளோர் பிளான்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இது. நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, அதோட காமன் டாய்லெட் பாத்ரூம் உடைய பெருசு. ஸோ இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய பால்கனி ஸ்பேஸ் இது செப்பரேட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். இல்லை அதுக்கான ட்ரெயின் தான் இருக்குது இந்த பக்கம். நார்மல் ட்ரெயின் தான், வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ட்ரெயின் இல்லை. வேணும்னா நம்ம அது மாதிரி வச்சுக்கலாம். நான் ஆஸ் ஐ செட் இட்ஸ் ஆல் கஸ்டமைஸ்டு விலா தான் எண்ட் ஆஃப் த டே. இந்த மாதிரி கிளாஸ் போட்டு உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரில் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா பிரிட்டிஷ் ஸ்டைலில் இருக்குது அப்படின்ட்டுன்னு, இந்த மாதிரியான விண்டோஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக பெரிய பெரிய விண்டோஸு, ரொம்ப அந்த மினிமலிஸ்டிக் டிசைன். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஃபங்க்ஷனலாக இருக்குது. அந்த பிரிட்டிஷ் ஸ்டைலும் அழகாக பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த ரூமை போய் பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வாக்-இன் வார்ட்ரோபோடு இருக்கக்கூடிய ஒரு ரூமு. நல்ல ஒரு பெரிய சைஸ் ரூம் தான். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ரூம்ஸோட இந்த ரூம் தான் பெருசு. இந்த ரூமுக்கான விண்டோ இந்த பக்கம் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வாக்-இன் வார்ட்ரோப் ஸ்பேஸ் பாருங்கள். செப்பரேட்டாக உங்களுக்கு இந்த பக்கம் வருது.
டாய்லெட் பாத்ரூம் இங்கே இது போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ நம்ம அங்கே பார்த்த அந்த ரூமில் பார்த்த டாய்லெட் பாத்ரூமோட இது வந்து பெருசு. ஸோ இதில் உங்களுக்கு அந்த ஷவர் ஏரியா, அந்த ரெயின் வாட்டர் அந்த ஷவர் ஏரியா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மாடிக்கு போய் பார்த்துலாமா? ஸோ மாடிக்கு போகிறதுக்கு இடத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் அழகாக கொடுத்துருக்குறாங்க. இது பாருங்களேன், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களுடைய வாஷிங் மிஷின் அழகாக இதுக்குள்ளே போயிடும். அண்ட் இங்கே துணி துவைச்சிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே அழகாக வெளியில் வந்து காய வச்சுக்கலாம். ஸோ கீழே இருந்து துவைச்சி எடுத்துன்னு வரணும்னு அவசியம் கிடையாது. மொட்டை மாடிக்கு வரலாம் வாங்க. இங்கே கார்டனுக்கு வைக்கிறதுக்கான இந்த செடி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ்லாம் கொடுத்துறாங்க. பாருங்களேன், பாருங்கள் பச்சை மிளகா பாருங்கள். ஆக்சுவலி பச்சை மிளகா இல்லை, சிகப்பு மிளகா ஆயிடுச்சு. மிளகா இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. எல்லா வீட்டுக்கும் அது கம்பல்சரியாக வருது. நீங்கள் இந்த மாதிரி செடிகள் வைக்கிறதுனா அழகாக இந்த மாதிரி செடிகளை நீங்கள் அந்த இடத்துல நட்டு வச்சுக்கலாம். கீழெல்லாம் வந்து இந்த கூல் ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்காது. மேலேயும் இந்த செடிங்களுக்கு பக்கத்துலேயே உட்கார்றதுக்கான ஸ்பேசஸ் அழகாக அப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கமும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஹியர் சம்திங். இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒருவேளை இங்கேருந்து இங்கே ஒரு இப்போ இந்த வீடியோ வாங்கிட்டு கிரேட் பிரசம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த மேலே செம்மையான கட்டி தான் சாப்பாடு போடுவோம் இல்லையா? அப்போ சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்களாம் இங்கே அழகாக கை கழுவிக்கலாம். இது நல்லா இருக்குது இடம். திடீர்னு வந்து டக்குன்னு ஐயோ வெயிலாகுதுப்பா கொஞ்சம் நேரம் அனுப்பா அப்படின்னா கூட இங்கே வந்து நம்ம ஒதுங்கி நிற்கலாம். நல்லா குளுன்னு காற்று வந்துகிட்டே இருக்குது இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு பைப் வேணும், துணி துவைக்கிறதுக்கு, பெரிய பெட்ஷீட் துவைக்கிறதுக்கு வேணும்னா கூட எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ தட் ஒன். ஸோ சைஸஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக அதை பற்றி நம்ம பார்க்கணும். 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்லேருந்து ஆரம்பிக்குது. 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் 3 BHK அதுக்கேற்ற மாதிரி. இட் கோஸ் ஆல் த வே டு 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட்டு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு டிஃப்ரெண்ட் சைஸஸில் லேண்ட் இருக்குது. என்ன சைஸில் நம்ம லேண்ட் எடுக்கிறோமோ அதே மாதிரி உங்களுக்கு டோட்டல் பில்டப்பும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க லேண்ட்லேருந்து 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. இது அகெயின் இண்டிபெண்ட் வில்லா, லேண்ட் ஓனர்ஷிப் 100%. மேக்ஸிமம் சைஸ் லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, அதில் உங்களுக்கு 2200 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா வரும். ஸோ இந்த மாதிரியான சைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா வேணும். எல்லாமே 3 BHK தான் ஆஸ் பர் த எக்ஸிஸ்டிங் பிளான். உங்களுக்கு ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணி அதை டோட்டலாக மாற்றிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கஸ்டமைசேஷன் பாசிபிள். மேலே வந்து சோலார் பேனல் போட்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு கிளப் ஹவுஸ் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. ஸ்கூல் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் காம்பவுண்ட்குள்ளேயே இருக்குது. கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நான் உங்களுக்கு டைம் சொல்லிட்டேன். 15 minutes டிரைவில் உங்களுக்கு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிடலாம். ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 90 lakhs ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ். ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸ். 90 lakhs ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ்லேருந்து ப்ரைஸ் ரேஞ்ச் ஆல் த வே அப் டு 2 crores வரைக்கும் உங்களுக்கு விலா இருக்குது. ஸோ ஒரு வளர்ந்து வர ஏரியாவில் கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுடைய பைசா அப்ரிஷியேட் ஆகும், லேண்ட் வேல்யூ அப்ரிஷியேட் ஆகும். நீங்கள் நம்பி வாங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விலா கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு விலா. ஸோ த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உங்களுக்கு ஃப்ளோர் பிளான் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வேறு எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட பேசலாம். அண்ட் என்னுடைய சஜஷன், நீங்கள் இங்கே வந்து இந்த விழாவை பார்த்துட்டு சுற்றி சரௌண்டிங்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் புக் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டதுலேருந்து 8 months இந்த மாதிரி ஒரு விழா உங்களுக்கும் டோட்டலாக ரெடி ஆகிடும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சென்னை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி, புதுசு பழசுன்னு இல்லாமல் எங்களுக்கு எங்கே வேணும்னாலும் யூ கேன் ஆல்வேஸ் ரீச் ஹாப்பி ஹோம்ஸ் தமிழ். நிறைய வீடியோஸ் இருக்குது, பார்த்துட்டே இருங்க. வெப்சைட் வந்துகிட்டே இருக்குது. I will see you in the next video. சேஃபாக இருங்க. பை.